அன்புள்ள மாணவர்களே வணக்கம். இலக்கணம் 2025ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல்படி 10ஆம் வகுப்பு அகப்பொருள் இலக்கணம் இயல் 5 தமிழ் பாடநூல். இக்காணொளியில் பொருள் இலக்கணம் என்றால் என்ன, அகத்திணை, புறத்திணை என்றால் என்ன, அகத்திணை வகைகள், அன்பின் ஐந்திணைகள், அகத்திணை கூறுகள், முதற்பொருள், ஐவகை நிலங்கள், பெரும்பொழுதுகள், சிறுபொழுதுகள், கருப்பொருள்கள் அவற்றை பற்றிய பட்டியல்கள், குறிப்பொருள்கள் அவற்றை பற்றிய பட்டியல் ஆகியவற்றை விளக்கமாக பார்க்க உள்ளோம். முதலில் பொருள் இலக்கணம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இலக்கியங்களில் உள்ள பாடல்களில் வரும் கருத்து எவ்வாறு அமையும் என்பதை சொல்வது பொருள் இலக்கணமாகும். அதாவது பழங்காலத்தில் உள்ள இலக்கியங்களில் வருகின்ற பாடல்கள், அந்த பாடல்களின் கருத்துக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை சொல்வதுதான் பொருள் இலக்கணமாகும். பொருள் இலக்கணம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது. இந்த பொருள் இலக்கணம் என்பது மொழியில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற மொழிகளில் இல்லை. அந்த பொருள் இலக்கணம் அகப்பொருள், புறப்பொருள் என இரண்டு வகைப்படும். அந்த பொருள் இலக்கணத்தையே அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என இரண்டு வகையாக தமிழர்கள் பிரித்துள்ளனர். அகத்திணை என்றால் என்ன? திணை என்றால் ஒழுக்கம் எனப்படும். திணை என்றால் ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் பகுதியில் வாழுகின்ற மக்களின் நடைமுறை வாழ்க்கை தான் ஒழுக்கம் என்று சொல்லப்படும். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணையாகும். ஒத்த அன்புடைய என்று சொல்லும்போது ஏற்ற வயது, ஒருவர் ஒருவர் மீது கொண்ட அன்பு இதை குறிக்கும். அத்தகைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அல்லது பாடுவதுதான் அகத்திணை ஆகும். புறத்திணை என்றால் என்ன? அகத்திணையில் அடங்காதவை எல்லாம் புறத்திணையில் அடங்கும். எது எது அகத்திணையில் அடக்க முடியாதோ அவற்றையெல்லாம் புறத்திணையில் அடக்கி விடுவார்கள். இதுதான் புறத்திணை. அடுத்ததாக அகத்திணை எத்தனை வகைப்படும் என்று பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என அகத்திணைகள் 7 வகைப்படும். அவற்றுள் அன்பின் ஐந்திணைகள் என்பன எவை? இந்த 7 அகத்திணைகளில் அன்பின் ஐந்திணைகள் என்று ஒரு சிலவற்றை சொல்வார்கள். அவை எவை எவை என்பதை பற்றி நாம் பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன அன்பின் ஐந்திணைகள் என்று அழைப்பர். அதாவது அந்த முன்பு சொன்னது போல ஏற்ற வயதுடைய அன்புடைய தலைவன் தலைவி இவர்களுக்கிடையே தோன்றும் உறவு முறைகளை பற்றி பாடுகின்ற பாடல்கள். அந்த பாடல்களை கொண்ட இந்த 5 திணைகள் தான் அன்பின் ஐந்திணைகள் என்று சொல்வார்கள். இவற்றின் அடிப்படையில் தான் அகப்பாடல்கள் பொதுவாக அமைந்திருக்கும். ஏனென்றால் இந்த அன்பின் ஐந்திணைகளை சொல்வதாக பாடுவதாகத்தான் அகப்பாடல்கள் பெரும்பாலும் இருக்கும். மற்ற 2 திணைகளை, மற்ற பெருந்திணை, கைக்கிணை என்று சொல்லுகின்ற திணைகளை பொருந்தா காதல், பொருந்தா காமம் என்று சொல்வார்கள். அதனால் அவற்றுக்கு சிறப்பு இல்லை. அவற்றை அன்பின் ஐந்திணைகளில் அடக்க மாட்டார்கள். அகப்பாடலுக்கு உரிய கூறுகள் எவை? அகப்பாடலுக்கு உரிய கூறுகள், அதாவது அகப்பாடல் என்று எடுத்துக்கொண்டாலே அதில் 3 கூறுகளை சொல்வார்கள். முதற்பொருள், கருப்பொருள்,
உரிப்பொருள் என்பன அவை. அந்த 3 கூறுகளைத்தான் ஒவ்வொரு திணைக்கும் உரிய கூறுகள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு திணையிலும் இந்த 3 கூறுகள் இருக்கும். இவற்றைத்தான் அகப்பொருள் கூறுகள் என்று சொல்லுகிறார்கள். முதற்பொருள் என்றால் என்ன? ஒரு திணைக்குரிய முதன்மையான பொருள்களை முதற்பொருள் என்பர். அதாவது ஒரு திணையில் மிக மிக முக்கியமான முதன்மையான பொருளை முதற்பொருள் என்று சொல்வார்கள். நிலமும் பொழுதும் ஒரு திணைக்குரிய முதற்பொருள்கள் என்பர். அதாவது ஒரு திணையில் நிலம், அந்த திணையினுடைய நிலம், காலம், அதைத்தான் நாம் பொழுது என்று சொல்கிறோம். இந்த இரண்டுமே முதற்பொருள்களாகும். ஆக முதற்பொருள் என்பன நிலம், பொழுது என 2 வகைப்படும். இந்த பொழுது என்பதை கூட மறுபடியும் 2 வகையாக பிரிப்பார்கள். பெரும்பொழுது என்று சொல்வார்கள். அடுத்ததாக சிறும்பொழுது என்பது சொல்வார்கள். பெரும்பொழுது, சிறு பொழுது என்று 2 வகையாக கூறுவார்கள். அவற்றை பற்றி இனி நாம் விளக்கமாக இக்காணொளியில் பார்க்க உள்ளோம். முதலில் முதற்பொருள்களில் ஒன்றான நிலங்களை பற்றி நாம் பார்ப்போம். அவற்றை ஐவகை நிலங்கள் என்று கூட சொல்வார்கள். எந்தெந்த திணைக்கு எந்தெந்த நிலம் என்பதை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்து வாழ்ந்தனர். தமிழர்கள் அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதிகளை 5 வகையாக பிரித்து வாழ்ந்தனர். அதில் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிக்கும். குறிஞ்சி என்பது மலை, மலை சார்ந்த இடத்தை குறிக்கும். முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடத்தையும் குறிக்கும். முல்லை என்பது காடு, காடு சார்ந்த இடத்தை குறிக்கும். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் குறிக்கும். மருத நிலம் என்று சொன்னாலே வயல் வெளிகளைத்தான் அது குறிக்கும். நெய்தல் என்று சொல்லக்கூடியது, நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும், அதாவது கடல் கடற்கரை பகுதிகள் இருக்கிறது இல்லையா, இவற்றை நெய்தல் நிலப்பகுதி என்று சொல்வார்கள். இறுதியாக பாலை என்றால் சுரமும் சுரம் சார்ந்த இடமும். சுரம் என்றால் வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காடு, அதனால் அதை சுரம் என்று சொல்வார்கள். எளிதில் அந்த காட்டை கடந்து செல்ல முடியாது, மலைகளும் இருக்கும். ஆக குறிஞ்சி திணையும் முல்லை திணையும் இணைந்து திரிந்து உருவான ஒரு கரடு முரடான காட்டுப்பகுதியைத்தான் சுரம் என்று சொல்வார்கள். அந்த சுரமும் அதை சார்ந்த பகுதிகளையும் பாலை என்று தமிழர்கள் சொன்னார்கள். ஆக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன 5 வகையான நிலங்களாகும். இந்த விளக்கப்படத்தை பார்த்தால் நன்கு புரியும். குறிஞ்சி என்பது மலை, மலை சார்ந்த பகுதிகள், இவற்றை குறிஞ்சி நிலம் என்று சொல்வார்கள். முல்லை என்பது காடு, காடு சார்ந்த பகுதிகள், இதை முல்லை நிலம் என்று சொல்வார்கள். மருதம் என்பது வயல்வெளிகள், அதை சார்ந்த பகுதிகளை மருதம் என்று சொல்வார்கள். நெய்தல் என்பது கடற்கரை பகுதி, கடல், இதை சார்ந்த பகுதிகளை நெய்தல் நிலம் என்று சொல்வார்கள். பாலை என்பது குறிஞ்சியும் முல்லையும் திரிந்த ஒரு பகுதி, அதாவது கரடு முரடாக வெப்பம் அதிகமாக இருக்கின்ற வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலப்பகுதியாக இருப்பதுதான் இந்த பாலை நிலமாகும். முதலில் நாம் நிலம் என்றால் ஐவகை நிலங்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக முதற் பொருளில் 2வதாக வருவது பொழுது. பொழுது என்றால் காலம். காலத்தை தான் பொழுது என்று அக்காலத்தில் நம் தமிழர்கள் குறிப்பிட்டனர். அந்த பொழுது பெரும்பொழுது, சிறு பொழுது என 2 வகையாக பிரித்தனர். ஓர் ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்பர். அதாவது ஒரு ஆண்டை 6 கூறுகளாக பிரிப்பார்கள். அதை பெரும்பொழுது என்று சொன்னார்கள். ஒரு நாளின் 6 கூறுகளை சிறும்பொழுது என்பர். ஒரு நாள் என்றால் ஒரு நாளை எடுத்துக்கொண்டு அதை 6 கூறுகளாக பிரித்து அதை சிறுபொழுது என்று அழைத்தனர். அவை எவை என்பதை பற்றி இனி விளக்கமாக பார்ப்போம்.
பெரும்பொழுதுகள் அவை இடம்பெறும் மாதங்கள். முன்பு சொன்னது போல 6 வகையான பெரும்பொழுதுகள். ஒரு ஆண்டின் 6 கூறுகள். அதைத்தான் பெரும்பொழுது என்று சொன்னார்கள்ல, அந்த பெரும்பொழுதுகள் எவை என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம். அதற்குரிய மாதங்கள் எவை என்பதைப் பற்றியும் நாம் விளக்கமாக பார்ப்போம். கார்காலம். கார்காலம் என்பது இதைத்தான் நாம் பருவ காலங்கள் என்று சொல்கிறோம். கார்காலம் ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், இந்த 2 மாதத்தும் கார்காலம் என்று சொல்வார்கள். குளிர்காலம் என்பது ஐப்பசி, கார்த்திகை. ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம். இதை குளிர்காலம் என்று சொல்லுவார்கள். முன்பனிக்காலம். முன்பனி காலம். மார்கழி மாதம், தை மாதம். இதை முன்பனிக்காலம் என்று சொல்வார்கள். பின்பனிக்காலம். மாசி மாசம், பங்குனி மாசம். இதை பின்பனிக்காலம் என்று சொல்வார்கள். இளவேநீர் காலம். இளவேநீர் காலம். சித்திரை மாதம், வைகாசி மாதம். இந்த இரண்டையும் இளவேநீர் காலம் என்று சொல்வார்கள். முதுவேநீர் காலம். ஆனி மாசம், ஆடி மாசம். ஆனி, ஆடி. இந்த 2 மாதங்களையும் முதுவேநீர் காலம் என்று சொன்னார்கள். ஆக கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் இவற்றை ஓர் ஆண்டின் 6 கூறுகளாக பிரித்து அதை பெரும்பொழுது என்று சொன்னார்கள். அவற்றை நாம் இப்பொழுது பருவ காலங்கள் என்று சொல்லி அழைத்து வருகிறோம். சிறுபொழுது அதாவது ஒரு நாளின் 6 கூறுகளாக பிரித்து, ஒரு நாளை 6 கூறுகளாக பிரித்து அவற்றுக்கு பெயர் வைத்து எப்படி நம் தமிழர்கள் அழைத்தனர் என்று பார்க்கலாம். இதைத்தான் சிறுபொழுது என்று சொல்வார்கள். கூறுகளை பாருங்கள், நேரங்களை பாருங்கள். காலை என்பது காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை உள்ள பகுதியை காலை என்று சொல்வார்கள். அடுத்ததாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உள்ள காலப்பகுதியை நண்பகல் என்று சொன்னார்கள். பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை உள்ள காலப்பகுதியை ஏற்பாடு என்று சொன்னார்கள். பிற்பகல் 2 முதல் மாலை 6 மணி வரை உள்ள காலப்பகுதியை ஏற்பாடு என்று சொன்னார்கள். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உள்ள பகுதியை மாலை என்று சொன்னார்கள். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உள்ள பகுதியை மாலை என்று தமிழர்கள் அழைத்தார்கள். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள பகுதியை யாமம் என்று சொன்னார்கள். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள பகுதியை யாமம் என்று சொன்னார்கள். இறுதியாக வைகறை என்பது இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள பகுதியை வைகறை என்றனர். அதைத்தான் நாம் வெடியற்காலை என்று நாம் சொல்கிறோம். ஏற்பாடு என்பது என்னன்னா எல் கூட்டல் பாடு என்று பிரிப்பார்கள். எல் என்றால் சூரியன், ஞாயிறு என்று பொருள். பாடு என்றால் படுதல், மறைதல் என்று பொருள். எல் பாடு என்றால் சூரியன் 2 மணிக்கு முதல் 6 மணி வரை தாழ்ந்து வருவதால், மலைகளுக்கிடையே தாழ்ந்து செல்வதால் அதை ஏற்பாடு என்று சொல்கிறோம். எல் படுதல் என்பதுதான் ஏற்பாடு என்று தொழிற்பெயராக மாறியது என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நாளின் 6 கூறுகளாக பிரித்து அவற்றுக்குரிய கால நேரங்களையும் நம் தமிழர்கள் வகுத்துள்ளனர் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அடுத்ததாக கருப்பொருள் என்றால் என்ன? இதுவரை முதற் பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அந்த முதற் பொருள் நிலம், பொழுது என 2 வகைப்படும் என்பதையும் பார்த்தோம். பொழுது என்பது பெரும்பொழுது, சிறு பொழுது என 2 வகைப்படும் என்பதை பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய கூறு கருப்பொருள். இந்த கருப்பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி இனி விளக்கமாக பார்ப்போம். ஒவ்வொரு திணையிலும் கருக்கொண்டு உள்ள பொருள்களை கருப்பொருள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு திணையிலும் அங்கு வாழ்கின்ற, இருக்கின்ற பொருட்களை, உயிருள்ள, உயிரில்லாத பொருட்களை கருப்பொருள்கள் என்றனர். அது தெய்வம் முதற்கொண்டு தொழில் நீராக பல பொருட்கள் அதில் உள்ளன.
கருப்பொருள் என்பது ஒவ்வொரு திணையிலும் கருக்கொண்டு உள்ள தெய்வம் முதலான பொருட்களை கருப்பொருள் என்றனர் என்பதை மட்டும் நாம் இங்கு எண்ண வேண்டும். உரிப்பொருள் என்றால் என்ன? அகப்பாடலுக்கு உரிய பொருளை உரிப்பொருள் என்பர். அகப்பாடலுக்கு உரிய பொருள். அகப்பாடல் அது வெளிப்படுத்தும் கருத்து. அந்த கருத்துக்குரிய மைய கருத்தை தான் உரிப்பொருள் என்று சொல்வார்கள். அகப்பாடலுக்குரிய பொருளை உரிப்பொருள் என்று சொல்வார். முதற் பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகின்றன. அதாவது முன்பு சொன்ன முதற் பொருள், கருப்பொருள் இவற்றின் அடிப்படையில் தான், இவற்றை மையமாக வைத்துக் கொண்டு தான் உரிப்பொருள்கள் அமைந்திருக்கும். இந்த முதற் பொருளும் கருப்பொருளும் உரிப்பொருளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். அகப்பாடலுக்கு உரிய பொருளைத்தான் உரிப்பொருள் என்று சொல்வார்கள் என்பதை மட்டும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும். இனி ஒவ்வொரு திணைக்குரிய முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள்கள் பற்றி விளக்கமாக பார்ப்போம். ஒவ்வொரு திணையையும் அந்தந்த திணைக்குரிய முதற் பொருள்கள் இவையவை, கருப்பொருள்கள் இவையவை, உரிப்பொருள்கள் இவை என்று வகுத்துள்ளார்கள். அவற்றை பற்றி நாம் விளக்கமாக தெளிவாக இக்காணொலியில் பார்க்க உள்ளோம். முதலில் குறிஞ்சி திணை. இந்த குறிஞ்சி திணைக்கு உரிய முதற் பொருளை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி திணை என்று நாம் சொன்னோம். அதில் வருகின்ற பொழுது, பெரும்பொழுது என்பது குளிர்காலம், முன்பனிக்காலம். பெரும்பொழுது என்பது குளிர்காலமும் முன்பனிக்காலமும் அதில் அடங்கும். குறிஞ்சி திணையில் வரும். சிறுபொழுது என்பது யாமம். சிறுபொழுது என்பது யாமம். அந்த திணைக்குரிய சிறுபொழுது யாமம். அந்த திணைக்குரிய உரிப்பொருள் என்பது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தல் என்றால் தலைவனும் தலைவியும் சந்தித்து பேசிக்கொள்ளுதல். இதைத்தான் புணர்தல் என்று சொல்வார்கள். இந்த சந்தித்தலுக்கும் அதோடு தொடர்புடைய மற்ற நிகழ்ச்சிகளையும் சொல்வதுதான் இந்த புணர்தல் புணர்தல் நிமித்தம் என்று சொல்கிறார்கள். ஆக குறிஞ்சி திணைக்கு முதற் பொருள் மலை, மலை சார்ந்த இடம். குறிஞ்சி திணையினுடைய பொழுது பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம், உரிபொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் ஆகும். அடுத்ததாக குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள்கள் எவை எவை என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் தெய்வம். குறிஞ்சி திணையின் கருப்பொருள் தெய்வம். அந்த தெய்வம் முருகன். மக்கள், அங்கு வாழ்கின்ற மக்களை இவ்வாறு அழைப்பார்கள்: வெற்பன், குறவர், குறத்தியர் என்று சொல்ல. மலைவாழ் மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர். அடுத்ததாக உணவுப் பொருள்கள். மலை நெல் திணை. மலையில் விளைகின்ற நெல், அந்த மலையில் பகுதிகளில் விளைகின்ற திணை, இவற்றை உணவுப் பொருளாக அவர்கள் கொண்டார்கள். அடுத்து அங்கு உள்ள விலங்குகள் புலி, கரடி, சிங்கம் என்பன அங்கு வாழும் விலங்குகளாகும். அடுத்ததாக பூ. குறிஞ்சி பூ, காந்தல் பூ. குறிஞ்சி மலர், காந்தல் மலர் என்றும் சொல்வார்கள். இந்த குறிஞ்சி மலர் அங்கு பெரும்பாலும் இருப்பதனால்தான் அந்த திணைக்கு குறிஞ்சி திணை என்று சொன்னார்கள் என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அங்கு இருக்கின்ற மர வகைகள். அகில், வேங்கை. அகில் மரம், வேங்கை மரம். அடுத்த அங்கு உள்ள பறவைகள் கிளி, மயில். கிளியும் மயிலும் குறிஞ்சி திணைக்குரிய பறவைகளாகும். அடுத்து குறிஞ்சி திணையில் உள்ள ஊர்கள் இவ்வாறு பெயர் பெற்றிருக்கும். சிறுகுடி. அந்த ஊர்களை என்ன சொல்வார்கள்? சிறுகுடி என்று சொல்வார்கள். நீர்நிலைகள். அருவி நீர், சுனை நீர். அருவியிலிருந்து கொட்டுகின்ற நீரும் சுனையிலிருந்து கொட்டுகின்ற நீரும் தான் அவர்களின் நீர் நிலைகளாகும். அடுத்தாக பறை. அங்கு கொட்டப்படும் பறை தொண்டகப்பறை என்று சொல்வார்கள். அந்த பறையின் பெயர் தொண்டகப்பறை. அவர்கள் பயன்படுத்திய யாழ், அதாவது இசைக்கருவி யாழ், குறிஞ்சி யாழ் என்று சொல்ல. நரம்பு கருவி. இது ஒரு யாழ் என்பது ஒரு நரம்பு கருவி. அதை குறிஞ்சி யாழ் என்று சொன்னார்கள்.
இறுதியாக தொழில். அவர்களின் தொழில், குறிஞ்சி நில மக்களின் தொழில் தேன் எடுத்தல். மலைகளில் உள்ள தேனை எடுத்தல், கிழங்கு அகழ்தல், கிழங்குகளை தோண்டி எடுத்து உண்ணுதல். இதுதான் அவர்களின் பெரும்பான்மையான தொழில்களாக இருந்தன என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்து முல்லைத்திணை. முல்லைத்திணைக்குரிய அகப்பொருள்கள் பற்றி பார்ப்போம். முல்லை என்பது முன்பே பார்த்தோம், காடு, காடு சார்ந்த பகுதி முல்லை. இதனுடைய முதற் பகுதி நிலம், காடு, காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம் ஆகும். பொழுது, பெரும்பொழுது, கார்காலம். அதில் வருகின்ற பெரும்பொழுது கார்காலம். சிறு பொழுது மாலை நேரம், சிறு பொழுது மாலை நேரம். உரிப்பொருள், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் உரிப்பொருள் ஆகும். அதாவது இல்லிருத்தல் என்று கூட இதை சொல்வார்கள். தலைவன் தலைவிற்காக, தலைவி காத்திருத்தல். தலைவன் வர வேண்டும், இன்னும் வரவில்லையே என்று தலைவி ஏங்கி அவனுடைய வரவுக்காக காத்திருப்பாள். அதைத்தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்று சொல்கிறார்கள். ஆக காடும் காடு சார்ந்த பகுதியும், கார்காலம், மாலை நேரம், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இவற்றுக்குரிய, அதாவது முல்லைத்திணைக்குரிய முதற் பொருளும் உரிப்பொருளும் ஆகும். அடுத்ததாக முல்லைத்திணைக்குரிய கருப்பொருள்கள் பற்றி நாம் பார்ப்போம். திருமால், தெய்வம் திருமால். அங்கு அவர்கள் வணங்கும் தெய்வம் திருமால். அந்த திருமால் தான் இப்பொழுது நாம் பெருமாள், விஷ்ணு என்று சொல்கிறோம். திருமால். மக்கள், அங்கு வாழ்கின்ற மக்களை தோன்றல் என்று சொல்வார்கள், ஆயர் என்று சொல்வார்கள், ஆய்ச்சியர் என்றும் சொல்வார்கள். அவர்களின் உணவு வரகு, சாமை. வரகு, சாமை அவர்களின் உணவாக இருந்தன. அங்கு வாழும் விலங்குகள் முயல், மான், புலி. முயலும் மானும் புலியும் அங்கு வாழும் விலங்குகள் ஆகும். அடுத்தாக அங்கு மலர்ந்த மலர்கள், முல்லை மலர், தோன்றி மலர். இந்த முல்லை மலர் அங்கு அதிகமாக வாழ்ந்தது இருப்பதால் தான் இந்த முல்லை மலர்கள் அப்பகுதியில் தோன்றி பறந்து இருந்ததால் தான் அந்த திணைக்கே முல்லை திணை என்று பெயர் வைத்துள்ளனர். மரங்கள், கொன்றை மரம், காயா மரம். கொன்றை மரம், காயா மரம் என்பன அங்கு பெரும்பான்மையாக இருக்கின்ற மரங்களாகும். அடுத்து பறவைகள், காட்டுக்கோழி, காட்டில் வாழும் காட்டுக்கோழி, மயில். இவை அங்கு இருந்த பறவைகளாகும். அடுத்ததாக ஊர். அந்த ஊர்களின் பெயர் இவ்வாறு அமைந்திருக்கும். பாருங்கள், பாடி அல்லது சேரி என்று. அந்த ஊர் பெயர்கள் பெரும்பாலும் பாடி என்று முடியும் அல்லது சேரி என்று முடியும். இப்பொழுதும் இத்தகைய ஊர் பெயர்கள் அமைந்திருத்தலை நாம் பார்க்கலாம். அடுத்து அவர்களின் நீர்நிலை, காட்டாறு. திடீர் திடீர் என்று மழை பெய்யும், அந்த மழையில் இருந்து வெள்ளம் வரும், அதை காட்டாறு என்று சொல்வார்கள். அதுதான் அவர்களின் நீர்நிலைகளாக இருந்தன. அடுத்ததாக பறை, அவர்கள் பயன்படுத்திய பறை ஏறுகோட்பறை என்றனர். அதற்கு பெயர் ஏறுகோட்பறை என்றனர். யாழ், அவர்கள் பயன்படுத்திய யாழ் முல்லை யாழ் என்று அழைத்தனர். அதற்கு பெயர் முல்லை யாழ். தொழில், அவர்கள் செய்து வந்த தொழில்கள், பெரும்பான்மையான தொழில்கள் ஏறு தழுவல், நிறை மேய்த்தல். ஏறு தழுவல் என்பதுதான் இன்று நாம் ஜல்லிக்கட்டு என்று சொல்கிறோம். ஏறு தழுவல் என்பதைத்தான் இன்று நாம் ஜல்லிக்கட்டு என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக நிறை மேய்த்தல் என்றால் ஆணிரைகளை மேய்த்தல். அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து வாழ்ந்தவர்கள் என்பதனால் நிறை மேய்த்தல் என்பது அவர்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்தது. அடுத்ததாக மருதத்திணை, அதற்குரிய அகப்பொருள்களை பற்றி பார்ப்போம். முதற் பொருள் நிலம், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலமாகும், மருத திணையாகும். பொழுது, பெரும்பொழுது, 6 பெரும்பொழுதுகளும் இதில் அடங்கும். சிறுபொழுது, வைகரை என்று சொல்வார்கள். விடியற்காலை நேரம் வைகரை என்று சொல்வார்கள். சிறுபொழுது வைகரை ஆகும். அதற்குரிய, அதாவது மருத திணைக்குரிய உரிப்பொருள் ஓடலும் ஓடல் நிமித்தமும். ஓடல் என்றால் தலைவன் தலைவிக்கு இடையில் ஏற்படும் பிணக்கு என்று சொல்வார்கள்.
சிறு கோபம் தான் பிணக்கு என்பது. இவர்களு இவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற இந்த பிணக்கு தான் ஊடல் என்று சொல்வார். ஆக ஊடல் நிமித்தமும் இந்த திணைக்குரிய உரிப்பொருள் ஆகும். அடுத்ததாக மறுதிணைக்குரிய கருப்பொருள்கள் எவை என்பதை பற்றி பார்ப்போம். தெய்வம் இந்திரன். அக்காலத்தில் தமிழர்கள் இந்திரனை ஒரு தெய்வமாக வணங்கினார்கள். இக்காலத்தில் இந்திர வழிபாடு என்பது இல்லை என்றாலும் அக்காலத்தில் தமிழர்கள் இந்திரன் வழிபட்டு வந்தனர் என்பதற்கு இது ஒரு தக்க சான்றாகும். மக்கள், அந்த ஊர் மக்களே ஊரன், உழவன், உழத்தியர். இவருடைய தொழிலே பெரும்பாலும் உழவு தொழில் என்பதனால் உழவன், உழத்தியர் என்று அவர்களை அழைத்தனர். உணவு செந்நெல். அவர்கள் விளைவிக்கின்ற செந்நெல், வெண்ணெல் என்பன இவர்களின் உணவுகளாகும். அடுத்ததாக விலங்குகள் எருமை மாடு, நீர் நாய் இவர்களின் விலங்குகள். அடுத்து பூ, செங்கழுநீர் என்னும் பூ, தாமரை என்னும் பூ. செங்கழுநீர் என்னும் பூ, தாமரை என்னும் பூ. அடுத்ததாக மரம், காஞ்சி மரம், மருதம். காஞ்சி மரம், மருத மரம். இந்த மருத மரத்தின் பெயர் தான் இந்த திணைக்குரிய பெயராக வந்துள்ளது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக பறவை இனங்கள். நாரை, நீர்க்கோழி, அன்னம். இந்த மூன்றுமே அங்கு பெரும்பான்மையாக வாழ்கின்ற பறவை இனங்களாகும். நாரை, நீர்க்கோழி, அன்னம். அடுத்ததாக ஊர், மருத நிலத்தில் உள்ள ஊர் பெயர்கள் இவருக்கு பேரூர் என்று அழைப்பார்கள் அல்லது மூதூர் என்று சொல்வார்கள். பேரூர் அல்லது மூதூர் என்று சொல்வார்கள். நீர்நிலைகள், மனைக்கிணறு. மனைக்கிணறு அவர்கள் வீட்டிலேயே ஒவ்வொரு வீட்டிலும் கிணறு இருக்கும். அதை மனைக்கிணறு என்று சொல்வார்கள். பறை, மணமுழா, நெல்லரிக்கிணை என்று சொல்வார்கள். இரண்டு வகையான பறைகள். மணமுழா என்பது ஒன்று, இன்னொன்று நெல்லரிக்கிணை என்றது. இந்த இரண்டு வகையான பறைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அடுத்து அவர்கள் பயன்படுத்திய யாழ் மருத யாழ். மருத திணைக்குரிய யாழ் மருத யாழ் என்று சொல்கிறார். அவர்களின் தொழில் நெல் அறிதல். நெல்லுனா நெல் அறுவடை செய்தல் அவர்களின் தொழில். ஏனென்றால் அவர்கள் தொழிலே உழவு தொழில் என்பதால். களை பறித்தல், பெண்களும் குறிப்பாக களை பறித்தல் தொழிலில் ஈடுபட்டவர்கள் என்பதனால களை பறித்தல் தொழில்களாக இருந்தன என்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக நெய்தற்திணை. அதற்குரிய அகப்பொருள்கள் எவை என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதற் பொருள் நிலம். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலமாகும். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலமாகும். பொழுது, பெரும்பொழுது. 6 பெரும்பொழுதுகளும் அதில் வரும். 6 பெரும்பொழுதுகளும் அதில் அடங்கும். சிறு பொழுது, மாலை நேரம். சிறு பொழுது என்பது மாலை நேரம். அடுத்ததாக அங்கிருந்த உரிப்பொருள்கள். இரங்கல் நிமித்தமும் நெய்தற்திணைக்குரிய உரிப்பொருளாகும். அதாவது தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதலைத்தான் இறங்குதல் என்று சொல்வார்கள். கடலுக்கு சென்ற தலைவன் இன்னும் வரவில்லையே என்று மாலை நேரத்தில் அவனுக்காக இறங்குவாள். இதைத்தான் உரிப்பொருள் என்று நாம் சொல்லுகிறோம். இரங்கல் நிமித்தமும் நெய்தற்திணைக்குரிய உரிப்பொருள்கள் ஆகும். அடுத்ததாக நெய்தற்திணைக்குரிய கருப்பொருள்கள் எவை என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தெய்வம், வருண பகவான். வருணன், அதாவது மழையை தருகின்ற கடவுளான வருணன் தான் அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். வருணன் அவர்களின் தெய்வம். மக்கள், அந்த மக்கள் எப்படி அழைத்தனர்? சேர்ப்பன், பரதன், பரத்தியர். பரத்தியர் என்பது மீனவர்களை குறிக்கும். அடுத்து அவர்களின் உணவுப் பொருள்கள் மீன், உப்புக்கு பெற்ற பொருள். மீன் பிடித்தல், அந்த மீனை உணவாக உண்டனர். அடுத்ததாக உப்பை விளைவித்து அதை பல ஊர்களுக்கு சென்று விற்பார்கள். அப்படி விற்கும் போது பண்டமாற்று முறையில் அவர்கள் சில உணவுப் பொருட்களை பெறுவார்கள். அத்தகைய உணவுப் பொருள் அவர்களின் உணவுப் பொருளாக இருந்தன என்பதுதான் இங்கு. ஆக உப்புக்கு பெற்ற உணவுப் பொருட்கள் அவர்களின் உணவாக அமைந்தன.
விலங்குகள். முதலை, சுறா. அதாவது கடலில் வாழும் முதலை, சுறா மீன் விலங்காக இந்த நிலப்பகுதியின் விலங்காக இருந்தன. பூ, தாழை, நெய்தல். நெய்தல் பூவின் பெயர்தான் இந்த திணைக்கு நெய்தல் திணை என்ற பெயரை தந்தது. தாழை, நெய்தல் அங்கிருக்கின்ற பூக்களாகும். மரம், புன்னை மரம், ஞாழல் என்ற மரம். புன்னை மரமும் ஞாழல் மரமும் அந்த நிலப்பகுதியில் இருந்த மரங்களாகும். பறவை, கடற்காகம். கடலில் வாழுகின்ற காகம், கடற்காகம் என்று அவற்றை சொல்வார்கள். அடுத்ததாக ஊர், பட்டினம், பாக்கம். அவர்களின் ஊர்கள் பெரும்பாலும் இப்படி அமைந்திருக்க பட்டினம், பாக்கம். இப்பொழுது கூட துறைமுகம் உள்ள பகுதிகளை நாம் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைப்பதை பார்க்கலாம். ஆக பட்டினம், பாக்கம் என்று சொன்னாலே அங்கு கடல் உள்ள பகுதி, கடற்கரை நகரம் அல்லது துறைமுகம் உள்ள பகுதி என்று பொருள்படும். நீர், மணற்கிணறு. அதாவது அந்த மணலில் தோண்டப்பட்ட கிணறு, மணற்கிணறு. உவர்கழி, அதாவது உவர்ப்பு நீர் அங்கு அதிகமாக இருப்பதனால அதை உவர்கழி என்று சொல்வார். கழி என்பது இது ஒரு சுனை போன்ற ஒரு பகுதியைத்தான் குறிக்கும். அதை உவர்கழி என்றால் அந்த நீர் சிறிது உப்பு உள்ள நீராக இருக்கு. அதனால உவர்ப்பு தன்மை உடைய நீராக இருப்பதனால அது உவர்கழி என்று சொன்னார்கள். அடுத்ததாக பறை, மீன் கோட்பறை. அதாவது மீனினுடைய எலும்பு, அந்த எலும்பால் செய்யப்பட்ட பறைதான் மீன் கோட்பறை என்று ஆகும். யாழ், அவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவி யாழ், விலரி யாழ் என்று சொன்னார்கள். அவர்களின் தொழில் மீன் பிடித்தல். நெய்தல் நில மக்கள் என்பதனால அவர்களின் தொழில் மீன் பிடித்தல். உப்பு விளைவித்தல், உப்பை விளைவித்து அதை விற்று அதன் மூலம் பொருட்களை பெற்று வாழ்ந்து வருதல். ஆக இவர்களின் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விற்றல், உப்பு விளைவித்தல் என்பதை நாம் அறியலாம். இறுதியாக பாலை திணை, அந்த திணைக்குரிய அகப்பொருள்களை பற்றி நாம் பார்ப்போம். முதற் பொருள் சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அதாவது சுரம் என்றாலே முன்பு சொன்னது போல காடும் மலையும் சேர்ந்த ஒரு கரடுமுரடான பகுதி, வற்றிய நீர் இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும், செல்வதற்கும் ஏற்ற வழி இல்லாத ஒரு பகுதி. இதைத்தான் சுரம் என்று சொல்வார்கள். அந்த சுரமும் அதை சார்ந்த பகுதியும் தான் இந்த பாலை நிலமாகும். பெரும்பொழுது, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், பின்பனிக்காலம், இந்த 3 பருவ காலங்களும் பெரும்பொழுதுகளாகும். அடுத்ததாக பாலைத்திணைக்குரிய சிறுபொழுது நண்பகல். நண்பகல் நேரம் பாலத்திணைக்குரிய சிறுபொழுதாகும். அடுத்து அத்திணைக்குரிய உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். தலைவன் தலைவி இடையேயான தற்காலிக பிரிவை பிரிதல் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைவன் தலைவி பிரிந்திருப்பார்கள். தலைவி அல்லது தலைவன் அந்த பிரிவை எண்ணி வருந்தி பாடிக்கொண்டிருப்பான். இதைத்தான் அந்த பாடல்கள் வெளிப்படுத்தும். அடுத்ததாக பாலைத்திணைக்குரிய கருப்பொருள்களை பற்றி பார்ப்போம். முதலில் தெய்வம். பாலைத்திணையின் தெய்வம் கொற்றவை. கொற்றவை என்றால் காளியை குறிக்கும். பயங்கரமான காளி தெய்வத்தை அவர்கள் வணங்கி வந்தனர். அங்குள்ள மக்களை எயினர் அல்லது எயிற்றியர் என்று சொன்னார். எயினர் என்பது ஆண்களை குறிக்கும், எயிற்றியர் என்பது பெண்களை குறிக்கும். அவர்கள் உணவுப் பொருட்கள் சூறையாடலால் வரும் பொருள்கள். அதாவது அங்கு உள்ளவர்களின் தொழிலே சூறையாடல். வழியில் செல்பவர்களிடம் சண்டையிட்டு அதனால் பெறுகின்ற பணத்தை அல்லது பொருளை வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை உடையவர்கள் அவர்கள். ஆகவே தான் சூறையாடலால் வரும் பொருள்கள் அவருடைய உணவுப் பொருட்களாக இருக்கின்றன. விலங்குகள் வலிமை இழந்த யானை. யானை அதுவும் வலிமை இழந்த யானையாக இருக்கும். ஏனென்றால் யானைக்கேற்ற உணவுப் பொருட்கள் அங்கு கிடைக்காது என்பதால். பூ குரவம் பாதிரி. குரவ மரம், அந்த மரத்திலிருந்து வந்த பூ பாதிரி பூ. மரங்கள்
இலுப்பை, பாலை. இலுப்பை மரம் என்று சொல்வார்கள். பாலை மரம் என்று சொல்வார்கள். பாலை என்ற மரத்தின் பெயர் தான் அந்த திணைக்குரிய பெயராக அமைந்துள்ளது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அங்கு வாழும் பறவைகள் புறா, பருந்து. அங்கு வாழும் பறவைகள் புறாக்கள் மற்றும் பருந்துகள். மேலும் பாலை திணைக்குரிய ஊர் பெயர் குறும்பு என்று முடியும். அந்த ஊரின் பெயர்கள் குறும்பு என்று அழைப்பார்கள். அங்குள்ள நீர்நிலைகள் வற்றிய சுனை நீர். வற்றிய சுனை இருக்கும். அதில் கிடைக்கின்ற நீர் தான் அவர்களின் நீர் ஆதாரமாக இருக்கும். அடுத்ததாக கிணறு. அந்த கிணற்றில் கிடைக்கின்ற நீர். அவர்கள் பயன்படுத்திய பறையை துடி என்று சொல்வார்கள். அவர்கள் பயன்படுத்திய பறையை துடி என்று சொல்வார்கள். அவர்கள் யாழையும் பயன்படுத்தினார்கள். அதை பாலை யாழ் என்று சொல்வார்கள். பாலை ழா என்று அவர்கள் சொல்வார்கள். இறுதியாக அவர்களின் தொழில் வழிப்பறி செய்தல். முன்பு சொன்னது போல தொழிலே கொள்ளையடித்தல், வழிப்பறி செய்தல் தான். எனவே அவர்களின் தொழிலே வழிப்பறி ஆகும். மேலும் நிறை கவர்தல். அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று அங்குள்ள ஆணிர்களை கவர்ந்து வருதல் இவர்களின் தொழிலாக இருக்கும். அகத்திணை வகைகள், அதை பற்றிய வரைபடத்தை பார்ப்போம். அகத்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த 7 திணைகளும் அகத்திணை வகைகளாகும். இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 திணைகளை அன்பின் ஐந்திணைகள் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒத்த தலைவன் தலைவியர், இவர்களுக்கிடையே ஏற்படுகின்ற காதல், திருமணம், வாழ்க்கை இவற்றை நயமாக எடுத்துரைக்கின்ற பாடல்களை கொண்ட இலக்கியங்கள் அதில் இருப்பதனால்தான் அவற்றை அன்பின் ஐந்திணைகள் என்று சொல்கிறார்கள். இறுதியாக உள்ள கைக்கிளை, பெருந்திணை, இந்த இரண்டும் சிறப்பற்ற காதல் என்று சொல்வார்கள். பொருந்தா காதல் என்று சொல்வார்கள். கைக்கிளை என்பது ஒருதலை காதலை குறிக்கும். பெருந்திணை என்பது பொருந்தாத காதலை குறிக்கும். ஆக இந்த இரண்டையும் பொருந்தா காமம் அல்லது காதல் என்று சொல்வார்கள். அதனால் இவற்றை அன்பின் ஐந்திணைகளுள் அடக்க மாட்டார்கள். ஒவ்வொரு திணைக்குரிய அகப்பொருள் கூறுகள் பற்றிய வரைபடம் பாருங்கள். அகத்திணை கூறுகள். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற் பொருள் மறுபடியும் நிலம், பொழுது என 2 வகைப்படும். பொழுது மறுபடியும் பெரும்பொழுது, சிறுபொழுது என 2 வகைப்படும். இதுதான் பொதுவாக நாம் அகத்திணை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஒவ்வொரு திணைக்குரிய கருப்பொருள்களை ஒப்பீட்டளவில் இவ்வாறு பார்த்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். பாருங்கள். கருப்பொருள்கள் குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை. அந்த திணைக்குரிய கருப்பொருள்களை பாருங்கள். தெய்வங்கள், மக்கள், உணவு, விலங்குகள் எவை எவை என்பதை இதை பார்த்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக அந்த திணைகளுக்குரிய பூ, மரம், பறவை, ஊர் பெயர்கள் இவற்றை பார்த்தும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இறுதியாக நீர், பறை, யாழ், தொழில் இவற்றையும் நீங்கள் இந்த பட்டியலை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். தெளிவாக இருக்கும். ஓரளவுக்கு ஒவ்வொரு திணையினுடைய கருப்பொருள்களை நாம் விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும். மேலும் உரிப்பொருள்கள் பற்றிய படத்தையும் பாருங்கள். குறிஞ்சி தலைவனும் தலைவியும் காணல், இதைத்தான் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்று சொல்வார்கள். முல்லை தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருத்தல், இதைத்தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்று சொல்வார்கள். மருதன் தலைவன் தலைவனுக்கு இடையில் ஏற்படும் பிணக்கு, இதை ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்று சொல்வார்கள். நெய்தல் நெய்தல் திணைக்குரிய உரிப்பொருள் தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல், இதைத்தான் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்று சொல்வார்கள்.
இறுதியாக பாலை திணை. தலைவன் தலைவி இடையேயான தற்காலிக பிரிவு. இதைத்தான் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்று சொல்வார்கள். இந்த பட்டியலை பார்த்தால் மாணவர்களுக்கு உரிப்பொருள்கள் எந்தெந்த திணைக்குரிய உரிப்பொருள்கள் எவை எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஐந்திணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது பட்டியலையும் பாருங்கள். குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனிக்காலம், சிறுபொழுது யாமம். முல்லைக்குரிய பெரும்பொழுது கார்காலம், முல்லைக்குரிய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலைக்காலம். மருத திணைக்குரிய பெரும்பொழுதுகள் 6 இதில் அடங்கும். சிறுபொழுது வைகறை நேரம். நெய்தல் திணைக்குரிய பெரும்பொழுதுகள் 6 இங்கு வரும். சிறுபொழுது ஏற்பாடு ஆகும். பாலை திணைக்குரிய பெரும்பொழுதுகள் இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம், பின்பனிக்காலம். இந்த 3 பருவ காலங்களும் பாலை திணைக்குரிய பெரும்பொழுதுகளாகும். சிறுபொழுது நண்பகல் நேரமாகும். இக்காணொளியில் பொருள் இலக்கணம் என்றால் என்ன, அகத்திணை புறத்திணை என்றால் என்ன, அகத்திணை வகைகள், அன்பின் ஐந்திணைகள், அகத்திணை கூறுகள், முதற்பொருள், ஐவகை நிலங்கள், பெரும்பொழுது, சிறுபொழுது ஆகியவற்றை பற்றி நாம் விளக்கமாக பார்த்தோம். மேலும் கருப்பொருள்கள் பற்றிய பட்டியலையும் பார்த்தோம். உரிப்பொருள்கள் பற்றிய பட்டியலையும் நாம் பார்த்தோம். அன்பு மாணவர்களே, இத்துடன் இக்காணொலி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தவறாமல் இக்காணொலி அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.